ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا
يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியம் நிறைந்த எல்லாம் அல்ல ஏழை இறைவனின் நல்லடியார்களே, வல்லாஹ்வின் பேரருளால் வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்திலே இறைவனும் இறை தூதரும் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்துள்ளானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு நிறைந்த சகோதரர்களே, வேகமாக செல்லக்கூடிய இந்த உலகத்திலே இந்த உலகம் எவ்வளவு வேகமாக செல்கிறதோ அதற்கு ஈடு கொடுத்து நாமளும் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறார். வாழ்க்கையில் பல்வேறு முன்னேற்றங்களை அடைய வேண்டும், தோல்விகளையே சந்தித்து விடக்கூடாது என்ற எண்ணங்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதன் அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அதனுடைய விளைவு என்ன என்றால் தேவையில்லாத வியாதிகளும் மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் ஏற்படுவதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். இன்றைய உலகத்தில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய மனிதர்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடிய தொழிலாளியாக இருந்தாலும், அல்லது மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும், அரசியல்வாதிகளாக இருந்தாலும், நிறைய பேர் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மன அழுத்தம். மன அழுத்தம் இல்லாத மனிதனே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் இந்த சிந்தனை அல்லது இது மாதிரி உள்ள செயல்பாடுகள் இருப்பதை யாரும் மறுக்க இயலாது. இதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன, மார்க்கம் அதற்கு சொல்லக்கூடிய தீர்வுகள் என்ன என்பதை ஒரு சில செய்திகள் மூலமாக ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தோடு நாம் புரிந்து கொள்வோம். பொதுவாக நிறைய மனிதர்களுக்கு மன அழுத்தம் வருவதற்கு அடிப்படையான காரணம் கவலை என்பதுதான். கவலை என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். உலகத்தை பற்றி அல்ல, வறுமையை பற்றி, தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர்கள் கவலைப்பட்டது அல்ல. ஆனால் இந்த சமுதாயத்தை பற்றி நபி அவர்கள் கவலைப்பட்டு இருக்கிறார்கள். எனவே கவலை கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய பிறப்பிலே அல்லது அவனுடைய இயல்பிலே இருக்கக்கூடிய ஒன்று. கவலை கொண்டாமல் யாரும் இருக்க முடியாது. ஒரு தொழிலை தொடங்குகிறோம், அது நல்லபடியாக வருமா வராதா கவலை இருக்கத்தான் செய்யும். ஒரு திருமணத்தை முடிக்கிறோம், நம்முடைய துணை சரியாக கடைசி வரையும் நம்மோடு சேர்ந்து இருப்பாரா அந்த கவலை இருக்கும். குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வருவார்களா கவலை இருக்கும். இது மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயம். இதை தவிர்க்கவும் இயலாது. ஆனால் இந்த கவலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி அதுதான் மன அழுத்தமாக மனிதனை கொல்லுகிறது. நிறைய பேர் தற்கொலை பண்ணுவதற்கு மன அழுத்தம் தான் காரணம். நிறைய பேர் தொழிலே ஏமாந்து போவதற்கும் மன அழுத்தம் ஒரு காரணம். தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாமல் தோற்று போவதற்கு மன அழுத்தம் ஒரு காரணம். தொழிலே சரியான முறையில கவனம் செலுத்த முடியாத நிலை, குடும்பத்தில் சரியான முறையில கவனம் செலுத்தாத ஒரு நிலை,
இது எல்லாத்திற்குமே மன அழுத்தமும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை மறுக்க இயலாது. ஏன் இந்த மன அழுத்தம் வருகிறது? கவலையினுடைய உச்சகட்டம். மீண்டும் 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 கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஒரு விவகாரம் நடந்துவிட்டது என்றால் அதை திரும்ப திரும்ப நம்முடைய மனதில் அசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த சங்கடத்தையே திரும்ப திரும்ப அசை கொண்டுட்டே இருக்கும் போது அது மன அழுத்தம் என்ற கோயிலை கொண்டு போய் விடுகிறது. இஸ்லாம் இதற்கு அழகான ஒரு தீர்வை நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய விஷயங்களை இஸ்லாம் பேசும். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், முதல்ல நாம் அத்தனை பேரும் மனிதர்கள். நாம் கடவுள் கிடையாது. கடவுளுக்கு நெருக்கமானவர்களும் கிடையாது. நாம சொன்ன உடனே கடவுள் நம்முடைய பிரச்சனைகளை உடனே தீர்த்து வைப்பார் அந்த அளவுக்கு நெருக்கமும் கிடையாது. அவன் எப்பொழுது விரும்புகிறானோ அப்பொழுது நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பான். மொத்தத்தில் நமக்கு கடவுளே கிடையாது. கடவுள் இல்லை என்றால் மனுஷன்தான் என்றால் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் என்பதை முதல்ல புரியணும். மனுஷனுக்கு ஏற்றத்தாழ்வு உண்டா இல்லையா? கடவுளுக்கு தான் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அவன் எதையும் நினைப்பான், எதையும் சாதிப்பான், எதையும் செய்வான். இது கடவுளுடைய பண்பு. மனிதனுடைய பண்பு மேலே ஏறுவோம், ஒத்துழைக்க விழுவோம், திரும்ப எந்திரிப்போம், மீண்டும் விழுவோம். இதுதான் மனுஷன். ஒரு ஏற்றம் இருக்கும், ஒரு தாழ்வு இருக்கும், ஒரு கூடுதல் இருக்கும், ஒரு குறைவு இருக்கும், ஒரு நோய் இருக்கும், ஒரு ஆரோக்கியம் இருக்கும். இது எல்லாம் மாறி மாறி வரும். இதுதான் மனுஷன். இதை புரியவில்லை என்றால் முதல்ல மன அழுத்தம் நமக்கு தான் வரும். மனுஷன் நம்ம மனுஷனுடைய சக்தியை நம்ம பார்க்கணும். நான் என்ன ஒரு வியாபாரம் தொடங்குறேன், மிகப்பெரிய நஷ்டம் வந்து விட்டது, வரத்தானே செய்யும். மனுஷனாக இருந்தால் நஷ்டம் வரத்தானே செய்யும். நான் மனிதன், எனக்கு நஷ்டமே வரக்கூடாது, அது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் என்றால் அவனுடைய உடம்புல நோய் வரத்தான் செய்யும். இல்ல நான் மனுஷன், எனக்கு ஏன் நோய் வருகிறது என்று கேட்டால் முதல்ல மனுஷனை என்பதை நம்ம புரிஞ்சிருக்கிறோமா? ஒரு ஆண் பெண்ணுக்கு பிறந்தவன் நம்ம பலவீனமாக படைக்கப்பட்டவர்கள் தானே நம்ம. அவர் நம்முடைய நிலையை முதல்ல புரிந்து கொள்ளணும். அடுத்து இஸ்லாம் இரண்டாவது சொல்லுகிறது, மூமின்களுக்காக வேண்டி இஸ்லாம் அழகான ஒரு பாடத்தை படிப்பனையை சொல்லி காட்டுகிறது. என்ன? முதல்ல உனக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏற்றம் வந்தாலும் நன்மை, தாழ்வு வந்தாலும் உனக்கு நன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜபன் லிஅம்ரில் மூமினின், மூமினுடைய விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய விவகாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. என்ன ஆச்சரியம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு நன்மை ஏற்பட்டாலும் அது அவனுக்கு நன்மை. ஒரு மூமினுக்கு கெடுதல் ஏற்பட்டாலும் தீயது ஏற்பட்டாலும் அதுவும் அவனுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது. நல்லது ஏற்பட்டாலும் நன்மை, தீயது ஏற்பட்டாலும் நன்மை. ரசூலுல்லாஹ் வணக்கம் சொல்றாங்க. அது எப்படி நன்மையாக மாறுகிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு நன்மை ஏற்படுகின்ற பொழுது இறைவனை போற்றி புகழ்கிறான், அது அவனுக்கு நன்மையாக மாறுகிறது. அவனுக்கு ஒரு தீயது ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி நிற்கிறான், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறான், இறைவனை நினைத்து பார்க்கிறான். இதனாலேயும் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுகிறது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, இது மூமின்களுக்கு மாத்திரம் உள்ள ஒன்று. இதை பார்த்தாப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. இதுதான் எந்த நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன அர்த்தம்? நமக்கு நன்மை ஏற்பட்டுச்சுன்னா உடனே நம்முடைய வாயிலிருந்து டக்குன்னு வருகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? வியாபாரத்தில் லாபம் வருகிறது, ஒரு வீடை நாம கட்டுகிறோம், நல்ல ஒரு நிலைக்கு மாறிவிட்டோம் என்றால் ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருள் அப்படின்னு எல்லாருடைய வார்த்தை வாயிலையும் ஒரு மூமினுடைய வாயில இதுதான் வருது. அல்லாஹ் எனக்கு தந்த அருள், இறைவனை எனக்கு தந்த அருள் அப்படிங்கிறோம். சரிதான். அதே நேரத்தில் ஒரு வியாதி வந்து விட்டது, அல்லது ஒரு கஷ்டம் வந்து விட்டது, வியாபாரத்தில் நஷ்டம் வந்து விட்டது, இதுவும் இறைவன் தந்தார் என்று யாராவது பேசுகிறோமா? அப்படி பேசுறது இல்லை. நன்மை வந்து விட்டது என்றால் அல்லாஹ் தந்தது, தீமை வந்து விட்டது என்றால் நமக்கு நாமே புலம்ப ஆரம்பிக்கிறோம். ஏண்டா இவ்வளவு பெரிய நோய் எனக்கு வந்தது, ஏன் எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எவனு மோசமா போகுதிய, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனையா? இப்படியே நமக்கு நாமே நம்முடைய மன அழுத்தத்தை உயர்த்திட்டே போகும். ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் இல்லப்பா,
உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுக்கும் உண்டு. நாம நினைக்கிறோம் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர் ரொம்ப ஜாலியா இருக்கிறாரு, உட்கார்ந்தா தான் தெரியும். அவருடைய இடத்தில் இருந்தா தான் எவ்வளவு அழுத்தங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று அவங்க இடத்துல போய் உட்கார்ந்தா தான் தெரியும். வெளியில இருந்து பார்ப்போம் அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான், இவன் நல்ல கார்ல போறான், இவன் பங்களாவில் இருக்கிறான், இவன் நல்ல தொழில முன்னேறிட்டே இருக்கிறான். நம்ம பார்வைக்கு தான் அப்படி. உள்ள போய் நீ பார்த்தீங்கன்னா அங்க 1008 குறைகள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். இதுதான் மனுஷன். இதை இஸ்லாம் சொல்லிவிட்டு என்ன சொல்லுதுன்னா, உனக்கு நன்மை வந்தாலும் இறைவன் புறத்தில் இருந்து வருகிறது, தீமை வந்தாலும் இறைவன் புறத்தில் இருந்து வருகிறது. அல்லாஹ்வே சாட்சியே. இறைவன் தந்தா அப்படின்னு நீ ஏத்துக்க. இறைவன் நினைத்தால் எனக்கு தலைமை வருகிறது, இறைவன் நினைத்தால் எனக்கு காய்ச்சல் வருகிறது, இறைவன் நினைத்தால் எனக்கு சிபா வருகிறது. இப்படி நினைச்சு பாரு. ஏன் உனக்கு கஷ்டம், ஏன் உனக்கு பிரச்சனை? எதுவுமே நீ கஷ்டமே பட தேவையில்லைய. அல்லாஹ் ஒப்படைச்சு போயிட்டே இரு. நன்மை வந்தாலும் அல்லாஹ், தீமை வந்தாலும் அல்லாஹ். உனக்கு என்ன ஏற்பட்டாலும் அதுல நன்மை இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, ஒரு மூமினுக்கு முள் தைக்கப்பட்டாலும் வெளியே போறோம், நடந்துட்டே இருக்கிறோம், ஒரு முள் குத்திடுச்சு, கல் தட்டி விட்டது, ரத்தப்படுகிறது அல்லது காயம் ஏற்படுகிறது, கடுமையான வேதனை இருக்கிறது, அதுக்கு நன்மை நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு நன்மை. நீ எதுக்கு உன்னை நீனே வருத்தி கொள்கிறாய்? உனக்கு ஏற்பட்ட தீமைக்கு 4 பேர் நீ ஏத்திட்டே இருக்கிற. உனக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புக்கு அதே பாதிப்பு 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 அப்படின்னு உன் மனசையை நீ நாசமாக்கிட்டே இருக்கிற. இறைவன் தந்தது. உனக்கு பணத்தை தந்தவன் இறைவன், பணத்தை புடிக்கியவனும் இறைவன். ரெண்டையும் சமமாக வச்சு பாருங்க. உனக்கு பணம் வந்த உடனே அப்படியே நீ வானத்துக்கு பூமிக்கு குதிக்காத. பணம் பறிபோய் விட்டது என்பதற்காக வேண்டி ஒண்ணுமே இல்லை, நான் இழந்துட்டேன், ஒண்ணுமே இல்லை, உலகமே இல்லை அப்படின்னு ஒன்னே நீங்க தாழ்த்தியும் கொள்ளாது. ரெண்டும் சமம். ஒரு மூமின் இப்படிதான் இருக்கணும். எனக்கு நன்மை வந்தாலும் அல்லாஹ் தந்தா, தீமை வந்தாலும் அல்லாஹ் தந்தா. இப்படி நினைச்சு பாருங்க. மன அழுத்தம் காணாமல் எங்க இருக்குதுன்னே தெரியாது. எல்லாம் அல்லாஹ் இருந்ததுப்பா, அல்லாஹ் பார்த்துடுவான், எனக்கு எந்த ஆற்றலும் இல்லை, இப்படி நினைச்சு பார்த்துட்டே இருக்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்த இஸ்லாம் இன்னொரு பிரச்சனையும் சொல்லுகிறது. என்ன? மனுஷனுக்கு மன அழுத்தம் வருவதற்கு இன்னொரு காரணம் என்ன? நான் என்ன நினைச்சேனோ அதை சாதிக்கணும். நான் பெரிய கம்பெனி நடக்கணும்னு நினைக்கிறேன், அதை சாதிச்சே தீர்வேன். என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, எவர்கிட்ட வட்டிக்கு வாங்கி போட்டாலும் சரி, எவர்கிட்ட கடன் வாங்கினாலும் சரி, நான் ஒரு பெரிய முதலாளியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா தீமையும் நிறைய பேர் செய்யும். அதனுடைய விளைவு என்ன? மன அழுத்தங்கள் வரும். ஒரு ஆட்ட கடன் வாங்கியிருப்பீங்க, குறிப்பிட்ட நாள்ல கொடுக்க வேண்டியிருக்கும், தரவில்லை என்றால் அவன் திட்டுவான், அவன் பேசுவான், அது நமக்கு மன அழுத்தத்தை தரும். அல்லது வட்டிக்கு வாங்குவோம், அதுவும் ஒரு பிரச்சனை, மார்க்க ரீதியாக ஹராமு, அதுவும் நமக்கு மன அழுத்தத்தை தரும். ஒரு கட்டத்துல நாம தொடங்கி அந்த தொழிலை நஷ்டத்தில் போய்விட்டது என்றால், ஏற்கனவே நான் கடன் வாங்கியிருக்கிறோம், இதுவும் நஷ்டம், மீண்டும் மீண்டும் நஷ்டம், மன அழுத்தம், தீர்வு தற்கொலை. நாம நினைச்சது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறதே மார்க்க அடிப்படையில் தப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருன் லக்கும். சில விஷயங்களை நீங்க வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் விரும்புவீர்கள், அது உங்களுக்கு தீமையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அறிந்தவர் அல்லாஹ். திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், சில விஷயம் நடக்கணும் நீங்க நினைப்பீங்க, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி நீங்க நினைக்கலாம். இப்படி நினைக்கிறது எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு உத்தரவாதம் கிடையாது. நினைக்கலாம், நினைக்கிறது எல்லாம் கண்டிப்பா நடக்கணும் அப்படிங்கிற உத்தரவாதம் உண்டா? அப்படியே நீ நினைக்கிற, ஒரு தொழில் தொடங்க நீ நினைக்கிற, அது அல்ல பழக்க செய்யல, அல்லது அது ஏதாவது குறைகள் நின்று போய்விட்டது, அதனால அது எப்படி எடுக்கணும் தெரியுமா? அல்லாஹ் இதுல ஏதோ தீமை வச்சிருக்கான், அதனாலதான் நான் தொடங்கிய இந்த தொழிலை பாதியில இறைவன் நிப்பாட்டிட்டான். ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறோம், அந்த கடையை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இழுத்து மூடக்கூடிய வேலை வந்து விட்டது அப்படின்னா, அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வழிகாட்டுகிறான். இந்த கடையை ஆரம்பிச்சு அதனால ஏதாவது பிரச்சனை அது வளர்வதற்கு முன்னாலேயே இறைவன் அதை தடுத்து நிறுத்திட்டான். இப்படித்தான் முடிவு எடுக்கணுமே தவிர, நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சுதானே, நான் நினைச்சதை சாதிக்கணும்னு, அது எப்படி முடியும்? நினைச்சதை சாதிக்கக்கூடியவன் அந்த தன்மை என்பது அல்லாஹ். நம்ம எதை நினைக்கிறோமோ
அதை கண்டிப்பாக சாதித்தே தீர்வேன் அப்படின்னு அடம்பிடிப்பது என்பது, செய்து முடிப்பது என்பது அது இறைவனுடைய தன்மை. அல்லாஹ் சொன்னான், நான் நினைச்சது நான் ஒருத்தன் செய்வேன், உங்களால செய்ய முடியுமா? அல்லாஹ் அதான கேட்கிறான். இறைவனுடைய தன்மை, இறைவனுடைய ஆற்றல் என்னன்னா, நினைச்சதை சாதிக்கக்கூடியவன், நினைச்சதை செய்து முடிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். நம்மெல்லாம் நினைப்போம், சில நேரங்களில் கை கூடும், சில நேரங்களில் கை கூடாமலும் போயிடும். அப்ப அப்படி எப்படி அதை எடுத்து கொள்ளணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுதுன்னா, நீ நினைச்சு ஒரு காரியத்துல இறங்க நடக்கலையா, அது ஏதாவது ஒரு தீமை இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தான் அது தெரியும், நமக்கு தெரியல, அல்லாஹ் தடுத்தான் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஒண்ணு வெறுப்போம், அதே தான் நமக்கு வந்து சேரும். ஐஏஎஸ் ஆகணும் நம்ம நினைப்போம், ஆனா கடைசி பாத்தீங்கன்னா நீங்க 3 மணில தான் வேலை பார்க்க வேண்டிய நிலை வரும். பெரிய படிப்பு படிச்சு இன்ஜினியர் படிச்சு டாக்டர் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சு போயிட்டே இருப்போம். கடைசி பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்த்த ஊழியராக இருக்க வேண்டி இருக்கும். அப்படின்னா நான் நினைச்ச நிலைமை வேறப்பா, நான் அங்க இருக்கணும்னு நினைச்சேன், நான் இங்க எல்லாம் நினைச்சேன். ஆனா இப்போ வாழ்க்கையில என்ன இருக்கிறது, ஒரு ஆழ்த்த வேலைக்கு தானே இருக்கணும். அதனால என்ன, அதுல இறைவன் நன்மை வச்சிருப்பான். உனக்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் இறைவன் அதுல சில நன்மைகளை வச்சிருப்பான். உனக்கு விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அதுலயும் நன்மை, உனக்கு விரும்பியதுல நீங்க விரும்பியது உங்களுக்கு கிடைத்து விட்டால் அதுலயும் நன்மை, அல்லது நீங்க வெறுக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் அதுலயும் நன்மை. இப்படி எல்லாமே இறைவன் புறத்தில் இருந்து வரக்கூடியது அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க, எந்த கஷ்டமும் இருக்காது. இன்னும் பாருங்க, நிறைய பேர் குடும்பத்துல சண்டை போட்டே இருப்பாங்க, மனைவிட்ட சண்டை, பிள்ளைகிட்ட சண்டை. என்ன, நான் நினைச்சது ஒரு பிள்ளைய, எனக்கு வாய்ச்சது இந்த பிள்ளை, நான் நினைச்ச மாதிரி கிடைக்கலையப்பா, நான் நினைச்ச மாதிரி எப்படியே நினைச்சுட்டே இருந்தா ஒழுங்கா குடும்பம் போகுமா? நீ நினைச்சிருப்ப இந்த பிள்ளையை கட்டணும், அந்த பிள்ளையை கட்டணும், அதே மாதிரி ஒரு பொண்ணு நினைச்சிருப்பா இந்த மாப்பிளை வரணும், அந்த மாப்பிளை வரணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. கடைசி நினைச்சதுக்கு மாத்திரமாக அமைஞ்சிருச்சு. அதனால காலமுள்ள அழுதுட்டா இருக்க முடியும், காலமுள்ள குடும்பத்துல சண்டையா இருக்க முடியும். அல்லாஹ் அதுலயும் இதே வசனத்தை பயன்படுத்துறான். குடும்ப விஷயத்திலே வாஷுஹுன்ன பில் மஅரூஃப், அந்த பெண்கள் இடத்துல நீங்க நன்மையாக நீங்க நடந்து கொள்ளுங்கள், நலமாக நீங்க நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் சில விஷயத்தை வெறுக்கலாம், ஆனால் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை தருவான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். குடும்ப விஷயத்தை சொல்லும் போது நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்ச, உன்னுடைய மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ நினைச்ச, சில வேலைகள் எல்லாம் அவங்களை இழுத்து போட்டு செய்யணும் அப்படி எல்லாம் நீ நினைச்ச, உன்னுடைய எதிர்பார்ப்பு கூடுதலாக இருந்தது. ஆனா உன் எதிர்பார்ப்புக்கு தக்க உன் மனைவி இல்லை. அதுக்காக நீ டெய்லி சண்டை போட்டு இருக்க முடியுமா? அடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? அவங்கள்ட்ட நிம்மதியாக வாழ வேண்டாமா? இஸ்லாம் அழகா சொல்லுகிறது, நீ நினைச்சது உன் மனைவிடத்தில் இல்லை என்றாலும் நீ நன்மையா நடப்பா, ஓரளவுக்கு அனுசரிச்சு நிப்போ, அதுல உனக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. உண்மையிலேயே நன்மை இருக்குங்க. நிறைய பேர் நீங்க பாருங்க, மனைவி சரியில்லை அப்படின்னு 3 நாள்ல தலாக் கூறான். ஒரு பிள்ளையை பத்திட்டு அல்லது 2 குழந்தைகள் வந்ததுக்கு பின்னால இவளோட இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள்ல தலாக் கூட்டுட்டா அந்த பிள்ளையுடைய நிலை என்ன? நீ பெற்றெடுத்த அந்த பிள்ளையுடைய நிலை என்ன? யாராவது யோசிக்கிறாங்களா? உங்களுக்குள்ள அனாதை ஆயிடுங்க. நீங்க 2 பேரும் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா உங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளை ஆணா இருந்தால் பெண்ணா இருந்தால் அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை செய்வது யாரு? நிறைய குடும்பத்துல நீங்க பாருங்க, தலாக் கொடுத்து போயிடுறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு, முடியாத பிரச்சனைக்கு மாற்றம் தலாக்கு ஒரு சலுகையா தருகிறது தனி விஷயம், அதை பேசல. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம், பொறுத்து போகின்ற விஷயத்திற்கெல்லாம் எதுக்கெடுத்தாலும் தலாக்கு 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 அப்படின்னா உன் பிள்ளைகள் எதிர்காலம் இதெல்லாம் என்ன? அதனால அல்லாஹ் அழகா சொல்றான், உன் மனைவிமார்களோடு நீ நல்ல சந்தோஷமா நீ வாழப்பா, அவங்களோட நிம்மதியா நீ வாழு. சில நேரங்களில் நீ விரும்பாத, உனக்கு பிடிக்காத விஷயத்தை கூட உன் மனைவி செய்யலாம். அப்படி செய்கின்ற பொழுது உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வந்தாலும் கூட அந்த மனைவி மூலமாக அல்லது இந்த விஷயத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை இறைவன் தான். அதனால நம்ம நினைச்சது எல்லாம் நடக்கும். முதல்ல இதை குப்பையில போடணும். அதுக்காக முயற்சி பண்ணக்கூடாது. இஸ்லாம் இல்ல, முயற்சி பண்ணி உயர்வாக போகணும் என்பதற்காக வேண்டி எல்லா முயற்சியும் நீ செய்ய, அதுல தப்பு இல்லை. ஆனா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், இல்லை என்றால் நான் செத்து போயிருவேன் அப்படின்னா இது மார்க்கத்திலே இல்லை. நம்ம நினைக்கிறது நடக்கும், இறைவன் நினைக்கிறது நடக்கும். அதான் அந்த மாதிரி
நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் எதிர்பார்க்க கூடாது. இறைவனுடைய அருள் இருந்தால் நடக்கும், இல்லை என்றால் இறைவன் நினைச்சது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் விட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன விஷயங்கள் இந்த மன அழுத்தத்துக்கு சொன்னாலும் எனக்கு கஷ்டமா தாங்க இருக்குது, மன வேதனையாத்தாங்க இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதுக்கு இறைவன் இன்னொரு அழகான ஒரு தீர்வை சொல்லலாம். என்ன? அல்லாஹ்விடத்தில் நீ முறையிடு. என் குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, என் நண்பர்கிட்ட மனம் விட்டு பேச முடியாது, என் மனைவிட்ட கூட சில விஷயங்களை மனம் விட்டு பேச முடியாது, என் தாயிட்ட பேச முடியாது, என் நண்பர்கள்ட்ட பேச முடியாது, உறவினர்கள்ட்ட பேச முடியாது. ஏன்? என்னுடைய ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டா அவங்க ஏதாவது என்ன தப்பா நினைப்பாங்களே, என்னுடைய பலவீனத்தை அவங்கள்ட்ட சொல்லிட்டா அவங்க என்னையாவது மட்டலாமா நினைப்பாங்க. இதெல்லாம் மனுஷங்கள்ட்ட நம்முடைய நிறைய சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். படைச்சவன் ரஹ்மான் சொல்லுங்க, யாரா எனக்கு இவ்வளவு பெரிய துன்பம் இருக்கிறது, நீ தான் தீர்த்து வைக்கணும். ரப்புட கையெழுந்து, அவன்கிட்ட கையெழுந்துல அவன் யாருக்கையாவது சொல்லி கொடுத்துருவானா? நம்முடைய மானத்தை வாங்கிடுவானா? நமக்கு ஏதாவது ஒரு நிலை இருந்தாலும் அதற்கு இறைவன் தக்க சன்மானத்தை அல்லவா தருவான். இறைவன் கேளுங்க. உம்மு சுலைம் எங்கக்கூடிய உம்மு சுலமா இருக்கக்கூடிய அந்த பெண் அழகாக சொல்லி தருகிறார்கள். அபூ சலமா அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன உடனே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்? அவங்க வந்து ரொம்ப தியாகம் பண்ணவங்க, கணவர் இஸ்லாத்துக்காண்டி நிறைய தியாகம் பண்ணவங்க, ஆரம்பத்தில் ஹிஜ்ரத்து வந்தவங்க, அற்புதமான ஒரு கணவர். என் கணவர் இறந்துட்டார். என் கணவர் மாதிரி இன்னொரு கணவர் அமைகிறது வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துஆவை சொல்லித் தந்தார்கள். அந்த துஆவை நான் ஓதுறேன். என்ன துஆ? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு துன்பம் ஏற்பட்டால் அல்லாஹ் இந்த துஆ ஓத சொல்றானா இல்லையா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஸ்லுஃப் லி கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஒரு துன்பத்தை தந்து விட்டாய், இந்த துன்பத்திற்கு பகரமாக ஒரு நன்மையை, சிறந்த நன்மையை, இந்த துன்பத்தை விட அதிகம் சிறந்த நன்மையை எனக்கு நீ தந்த. எல்லாம் உன்னிடந்து வந்தோம் இறைவா, உன்னிடத்தில் இருந்து வந்தோம், ஓட்டியை திரும்ப போறோம். ஆனா எனக்கு ஒரு துன்பம் இந்த உலகத்தில் வந்துவிட்டது, இதை விட சிறந்த ஒன்றை நீ தான். அந்த நபி பெண்மணி அவங்க சொல்லுவாங்க, இந்த துஆவை ரசூலுல்லாஹ் கற்று தந்தாங்க, அதை நான் ஓதி முடித்தேன். ஆனால் ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்னுடைய கணவரை விட சிறந்த ஒரு கணவர் எனக்கு கிடைப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு அதுக்கு பின்னால கிடைத்த கணவர் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பெண் கேட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். என்னுடைய முந்திய கணவரை விட சிறந்த ஒரு கணவரை இறைவன் எனக்கு தந்தான். துஆ செய்யலாம்ல அல்லாஹ்வுக்கு, எதனாலும் என்கிட்ட கேட்கலாம்ல. அதனால இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. மன குழப்பங்கள் மனுஷனுக்கு வரக்கூடாது, நம்மளை அழிச்சிடும். கவலைகள் என்பது வேறு, மன குழப்பங்கள் அல்லது மன அழுத்தங்கள் இது வரக்கூடாது. வந்துருச்சு அப்படின்னா நம்மள அதை அழிச்சிடும். என்ன வந்தாலும் இறைவனுடைய நாட்டப்படி நடக்கிறது, அல்லாஹ் நினைத்தா நடக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கவலைப்படுவதனால என்ன நடக்க போகுது? நீங்க நினைக்கிற மன அழுத்தத்தை உருவாக்குமே தவிர வேற என்ன நடக்க போகுது? என்ன இப்படி ஆயிப்போச்ச, தகப்பனார் இறக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், இறந்துட்டாங்க. நம்முடைய பிள்ளையை இறக்கக்கூடாதுன்னு நினைச்சோம், இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களே இறந்துட்டாங்களே இறந்துட்டாங்களே. என்ன அவர் இறந்ததுல திரும்ப உயிரோடியா வரப்போறாரு? நீ கவலைப்பட்டதுனால என்ன வரப்போ? ஒண்ணும் வரப்போறது இல்லை. அல்லாஹ் என்ன நாட்டானா அதான் நடக்கும். நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது. இறைவன் மேல பாரத்துல போட்டுட்டு எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழி. இதை போன்று நிறைய விஷயங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. நாம கேட்போம், படிப்போம். அல்லவா நம்ம கேட்டு அடிப்படை செயல்பட ஒரு அனுச்சியமான வாகத்தவரான அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கணிதத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு முக்கியமான நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருப்பூர் மாவட்டத்தின் சார்பிலே பல்வேறு நலப்பணிகள், மார்க்க பணிகள் நடந்து வருவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். குறிப்பாக மாவட்டத்தின் சார்பில் அல் ஹைராத் பெண்கள் கல்லூரியின் மொத்தத்தார்கள் இந்த மர்கஸ்களின் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான தாவா பணிகளையும் செய்து வருகிறது.
ஆனால் இதற்கு பொருளாதார தேவை என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஒரு நிறுவனத்தை, குறிப்பாக மதரசா, இதை போன்ற மஸ்ஜிதுகள் இதையெல்லாம் நடத்துவதாக இருந்தால் சாதாரணமாக நடத்தப்பட முடியாது. வெளியில இருந்து பார்க்கும் போதே அதெல்லாம் அப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு நமக்கு நாமே பேசிக்கலாம். ஆனா ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி வருகிறது என்றால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ஈபி பில்லை கட்ட வேண்டியிருக்கும், பராமரிப்பு பணிகளை பார்க்க வேண்டியிருக்கும். இது மாதிரி பல்வேறு தேவைகள் அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அதனுடைய அழுத்தம், அதனுடைய கவலை எல்லாமே இருக்கு. அதனால இந்த சமுதாய பணிகள், இந்த மார்க்க பணிகள், இந்த மதரசா எல்லாமே சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய சந்தாக்களை நீங்க கூடுதலாக கொடுங்க. மாதாந்திர சந்தா கொடுத்தா தான் அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு வேலை செய்ய முடியும். நீங்க தான் நிறைய கொடுக்குறீங்க, அதை மாற்றுறது கிடையாது. ஆனா மாசம் நான் இவ்வளவு தருகிறேன் அப்படின்னு நீங்க பிக்சடா ஒண்ணு சொல்லி மாசம் நீங்க தந்துட்டே இருந்தீங்கன்னா அதை கணக்கில் வைத்துக் கொண்டு அவங்க இன்னும் நிறைய பணிகளை செய்ய முடியும். இந்த மாசம் வருமா வராதா, நம்ம கையில இருந்து காசு போடணுமா போட வேண்டாமா, அல்லது யார்ட்டையும் கடன் வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னா நிர்வாகிகள் ஒருக்க கடனும் வாங்குவாங்க, அல்லது கையில இருந்து கொஞ்சம் போடுவாங்க, அதுக்கு பின்னாலும் உங்களுக்கு ஓடிடுவாங்க. அதனால இந்த பணிகள் தொய்வின்றி தொடர்வதற்கு உங்களுடைய சந்தாக்களை கூடுதலாக நீங்க வழங்குங்க. நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சிவானாக வாழ்ந்தவனம் எல்லாரும்.